வணக்கம் நண்பர்களே. நம்ம திரைக்கூத்து சேனலில் வாரம் ஒரு நடிகையை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் வந்து 90ஸ்ல 2000ல் கலக்கன நம்ம ஜோதிகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோதிகாவை வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லி ஃபேஸாக இருக்கும். அதாவது ஒரு குழந்தைத்தனமான ஃபேஸ், ஒரு அப்பாவியான முகம், இதுதான் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய திரைக்கு பின்னால், அதாவது ஸ்க்ரீனுக்கு பேக் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆனதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே சூர்யாவை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இது. முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா, தமிழில் ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து வாலினா நம்ம அஜித் சாரோட ஃபஸ்ட்டு லிப் பிளாக் முதல் உதட்டை தமிழ் சினிமாவில் முதல் உதட்டை சுவைச்சது அஜித்தினுடைய உதட்டை தான் ஜோதிகா சுவைச்சி டேஸ்ட் பார்த்தாங்க. ரெண்டாவது உதடு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சாரினுடைய லிப்பை தான். அவருடைய உதடை கிளைமேக்ஸில் குஷி படத்தில் சுவைச்சிருப்பாங்க. மூணாவதாக தான் சூர்யாவுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நம்மளுடைய இப்போ இந்த கண்டென்ட்னுடைய மெயின் ஹீரோவே அவர் தான். அவரை பற்றி தான் ஜோதிகாவையும் அவரை பற்றியும் தான் இப்போ பேச போகிறேன். இப்போ விக்ரம் சார் தான் சூர்யாவுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டான ஆள், ஃப்ரெண்டாக. அதாவது ஜோதிகா வந்து சூர்யாவுடைய லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து பயங்கர ரொம்ப ஃப்ரெண்டாக, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சினிமாவில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்தது வந்து பாலா சார். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சினிமாவில் ஒரு லைஃப் கொடுத்தது யாருன்னா பாலா. இவருக்கு ஒரு நந்தான ஒரு படம் வரலைன்னா அதுக்கு அடுத்து வந்து சூர்யான்னு ஒரு தெரிஞ்சிருக்க மாட்டேன். ரெண்டாவது விக்ரமுக்கு வந்து சேதுன்னு ஒரு படம் வரலைன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டே வந்து வந்தார். 80ஸ்லேயே 90ஸில் வந்து நிறைய படங்கள் பண்ணார். அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அவர் ஒரு ஹீரோவாக வந்து நிறுத்தி அவருக்கு சினிமாவில் ஒரு லைஃப் கொடுத்தது யாருன்னா பாலா, சேது படத்து மூலயமா. ரெண்டு பேருக்குமே வந்து குருநாதர்னா அது பாலா தான். இவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கு அடுத்து வந்து பிதாமகன் பண்ணாங்க. பிதாமகன் பண்ணும்போது ரொம்ப சூர்யா பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம விக்ரம் தான் பண்ணுறதா இருந்ததுதான். அதை வந்து அந்த கேட்டு வாங்கினோன்னா சரி சூர்யா தானே நம்ம பையன் தானேன்னு சொல்லிட்டு விக்ரம் தன்னால் விட்டு கொடுத்துட்டோன்னா இவ்வளோ ஒரு நெருக்கமாக இருந்த இவங்களுக்குள்ள சூர்யா மேரேஜுக்கு, அதாவது ஜோதிகா சூர்யா அவங்களுடைய மேரேஜ் விக்ரம் ஏன் போலன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக நடந்தது. ஒரு வார பத்திரிகையிலையும் அந்த காலகட்டத்தில் வந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். விக்ரம் சார் கூட வந்து நம்ம ஜோதிகா வந்து நடித்த படம், ஃபஸ்ட்டு படம் அவரோட ஜோடியாக நடித்த படம், ஃபேராக நடித்த படம் தூள் தான். தூள்லையே வரும்போது சூர்யா லவ் பண்ணுறாருன்னு விக்ரமுக்கு தெரியுமா தெரியாது. விக்ரம் பார்த்த உடனே ஜோதிகா மேலே ஒரு க்ரஷ் ஆயிடுச்சுன்னா இந்த ஆசையான்னு ஒரு பாடல் வந்து ஃபாரினில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே அவங்க ஒரு மாதிரியாக கரெக்ட் பண்ணிட்டார் போல். கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கே பல விஷயங்கள் நடந்துருக்குது. அங்கே நடந்த டச்சு, அதனுடைய தொடர்ச்சி வந்து எங்கடா இதுக்கு வந்து ட்ரூப்புள்ளிய பிரச்சனை இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது எங்கடானா நம்ம சென்னையில் இருக்கிற ஜெமினி பிரிட்ஜு கீழே இருக்கிற பார்க் ஹோட்டலில் தான். இந்த படம் முடித்த உடனே, தூள் படம் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து வந்து அருள் படத்தில் கமிட் ஆன உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் சூர்யா வந்து அப்படியே வந்து சரி படம் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்றாரு. அதில் வந்து செம்ம கேம் ஆடி இருக்காங்க நம்ம ஜோதிகா. சூர்யா வந்து வேறு ஏதோ ஒரு படத்துக்கு, பேரழகன் படத்துக்கு அங்கே இருக்கார், கேரளாவில் இருக்கும்போது அங்கேயும் ஷூட்டு இங்கேயும் ஷூட்டு, ரெண்டு இடத்துலையும் ஷூட்டு. இவங்க வந்து சூர்யாவுக்கு வந்து டிமிக்கி கொடுத்துட்டு இங்கே விக்ரம் கூட அருள் படம் ஷூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க் ஹோட்டலில் வந்து ஜல்சா பண்ணியிருந்திருக்காங்க. உடனே அப்போது இவங்க ஜோதிகாவுடைய மெயின் பார்ட்டி வைக்கக்கூடிய இடம் ஹோட்டல் வந்து சென்னையில் எங்கடானா பார்க் ஹோட்டல் தான். ஏன்னா அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் வரும்போது வந்து குஷி, வாலி, முகவரி இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு வரும்போது ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து ராஜா அந்த மாதிரி படங்கள் வந்து சரியாக போகாத பிறகு டைரக்டர்ஸை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அதாவது சண்டே போல் ஏதாவது அவங்களுக்கு ஒரு தோன்ற ஒரு நாளில் வந்து ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டியில் வந்து எல்லா டேரக்டரும் எல்லா ஆக்டரும் வந்து அதில் கலந்துப்பாங்க. நம்ம விஜய் சார்லேருந்து அஜித்து, சூர்யா, விக்ரம் எல்லாருமே வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கும் போது வந்து டேரக்டர்ஸ் வந்து விக்ரம் சார், நிறைய டேரக்டர், தரணி, நிறைய பேர் வந்து அந்த பார்ட்டியில் கலந்து அப்படி தான் அந்த தூள் படத்தினுடைய வாய்ப்பே அப்படி தான் வாங்கினாங்க. அப்படி வாங்கும்போது இந்த பார்ட்டி நடக்கிற இடம் எங்கடானா பார்க் ஹோட்டலில் தான். இந்த பார்க் ஹோட்டல்ன்றது வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்தது. அவங்களுக்கு வந்து எப்போவுமே அதுதான். அங்கே அப்படி இருக்கும்போது அங்கே தான் வந்து சூர்யாவும் போயிட்டு வருவாப்புல. அப்படி வரும்போது அங்கே ஹோட்டல் மேனேஜர் வந்து சூர்யாவுக்கு வந்து லைட்டாக பழக்கம். அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு இவங்க வந்துட்டு இங்கே அருள் படத்து ஷூட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு வந்து அல்வா கொடுத்துட்டு நம்ம மேடம் வந்து ஜோதிகா மேடம் வந்து இங்கே விக்ரம் கூட ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க் ஹோட்டலில். பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, சார் மேடம் வந்து ஒரு 2 நாளாக இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி ஹரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு சூர்யா, என்னங்க அந்த மாதிரி ஷூட் நடக்குதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லைங்களாங்க, இன்னும் 2-3 நாள் ஆகும் ஷூட்டுக்குன்னு சொன்ன உடனே அப்போ வந்து டவுட் ஆகி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கலை ஜோதிகா.
ஜோதிகா எடுக்கிறத உடனே அதுக்கப்புறம் வந்து சூர்யா செம்ம காண்டாகி நம்மால் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக இங்கே வந்தார். அதாவது ஏர்போர்ட்டில் ஒரு மேட்ரு நடந்ததுன்னா கார் டிரைவர் வந்து ஓட்டுறான்னா ட்ரைவ் பண்ண வேணாம் நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு பர்சனல் மேட்ரு ஆச்சு. அங்கே நடக்க போகிற விஷயம் வந்து பெரிய விஷயமா நடக்க போகுதுன்னு தெரியாது. கண்டித்து கூப்பிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு இவர் சூர்யா போயிருக்காரு. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. அங்கே போனவொடனே பயங்கர எமோஷ்னல் ஆகி உள்ளே கத்தி 2 பேரும் பிரச்சனையாகி விக்ரமுக்கும் சூர்யாவுக்கும் பயங்கர பிரச்சனையாகி அப்புறம் ஜோதிகா வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறவருன்னு சொன்ன உடனே அப்புறம் பேசி அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஜோதிகா கிட்ட சூர்யா சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணுறேன் தெரியுமா, நீ இந்த மாதிரி இருக்கியே, என் ஃபேமிலியில் யாருமே உன்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நீ இந்த மாதிரி வந்து இங்கே கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போயிட்டுருக்காரு. எல்லாம் உன்னெல்லாம் வந்து எதுவும் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஜோதிகா வந்து கெஞ்சி கூத்தாடி அப்படியே வந்து இல்லை இனிமேல் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு அடுத்த படத்துக்கு வந்து சூர்யாவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் இந்த படத்துக்கு வந்து லண்டனில் ஷூட்டில் இருக்கும்போது தான் வந்து சூர்யா வீட்டில் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த மேட்ரு இன்றைக்கி வரைக்கும் வந்து சிவகுமாருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அவர் ஆரம்பத்திலே வந்து ஜோதிகாலாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டாங்க, நடிகை வந்து வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து சரி பையன் வந்து ரொம்ப ஆசைப்படுறானே என்னடா பண்ணுறதுன்னு ஒத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணாங்க. இந்த மேரேஜ் மேட்டரில் பார்த்தீங்கன்னா விக்ரம் அதாவது அத்தனை ஆர்டிஸ்ட்டும் வந்திருப்பாங்க. சூர்யா ஜோதிகா மேரேஜுக்கு ரஜினியிலேருந்து கமல்லேருந்து விஜய்லேருந்து சிம்புலேருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனால் விக்ரம் மட்டும் வந்திருக்க மாட்டார். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நாள் வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஜோதிகாவால் ஏற்பட்ட விரிசல் இன்னமும் சரியாகலன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிற டைம்லேயே வந்து தான் வந்து சூர்யா படத்தை விடுவார். இப்போவும் ஜோதிகா வந்து விக்ரமை பற்றி பேசுகிறதுக்கு இது வந்து ரியலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வார பத்திரிகையிலையும் படித்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து கார்த்தின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் ஹோட்டலில் அப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்லும்போது கூட நான் நம்பலை. என்னடா இந்த மாதிரி வந்து சூர்யாவும் விக்ரமும் அடிச்சினாங்க மச்சியனா, என்னடா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கில் அதாவது அந்த வார பத்திரிக்கையில் வரும்போது நான் படித்தப்போ ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த ஒரு மாதம்ல அதுக்கு விட அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் நான் கடந்து தான் வந்து இது ஒரு பத்திரிக்கையில் வந்தது. அந்த பிறகு அப்போ படித்தப்போ ஆமாம் அன்றைக்கி ஒரு சொன்னாரே உண்மைதான் போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் உண்மை தான் சொன்ன உடனே நான் அப்போ சொன்னேன் அதை இப்போ நம்பலை இப்போ நியூஸில் வந்த பிறகு தான் நம்புவீங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயம் இன்னமும் நிறைய மேட்ரு இருக்குது ஜோதிகாவை பற்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.